அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பதிவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு தினமும் ஒவ்வொரு நாளும் விடிகிற ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக அமைகிறதுக்கும் வெற்றியை தரதுக்கும், வெற்றி தரலனாலும் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும், ஏதாவது பிரச்சனை நமக்கு இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும், நல்ல பேர் எடுக்கிறதுக்கு, கெட்ட பேர் வந்துடக்கூடாது. சில பேர்லாம் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எனக்கு இந்த கெட்ட பேர் எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு கவலைப்படுவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் எப்படி நாம் வெற்றிகரமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலயமா. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும், அதாவது வாரத்தில் இருக்கிற இந்த 7 நாட்களுக்குமே என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவை நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன். அந்த பதிவோட லிங்கை வேணால் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது சம்மந்தமான ஒரு பதிவை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், தீய விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம ஒரு இடத்துல சாதாரணமாகவே நம்ம ஒரு காலடி எடுத்து வைக்கிறோம், அந்த வச்ச இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது, நம்மையும் அறியாமல் தடுக்கி விழுந்துடுறோம். இது நம்மளுடைய கேர்லெஸ்னஸ் சொல்லலாம். ஆனால் நமக்கு நம் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திற்குமே காரணமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் இந்த நவக்கிரகங்கள் தான் இல்லைங்களா? இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கட்டும், அது எந்த கஷ்டமாக இருக்கட்டும், என்ன மகிழ்ச்சியான விஷயமா இருக்கட்டும், கோடியில் இருக்கிறவன் கோடீஸ்வரனாக மாறுற விஷயமும் நடந்திருக்கு. கோடீஸ்வரராக இருந்தவர் தெருக்கோடிக்கு வந்த நிகழ்வும் நடந்திருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயமும், ஒரு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது இந்த நவக்கிரகங்கள். இந்த நவக்கிரகங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய நகர்வு, அவங்க நம்ம எப்படி பார்க்குறாங்க, எந்த வீட்டில் இருந்து எங்கே நம்மளை பார்க்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமாக இருக்குது இல்லைங்களா? அதற்காகவே இந்த நவக்கிரகங்களுடைய அருளை பெறுறதுக்கு நம்ம என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல பதிவு, அது மிகவும் பயனுள்ள பதிவு. அந்த பதிவை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த பதிவை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பயன்படுத்திக்கிட்டீங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக பயனுள்ள பதிவு. அந்த பதிவோட லிங்க்கை நான் கேட்டு தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவகிரக வழிபாடை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் செய்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தான் செய்கிறேன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா? நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அவங்க அந்த விஷயத்தை சரியாக செய்கிறாங்களா, அதுதான் கேள்விக்குறியாக இருக்குங்க. இந்த விஷயம் எனக்கு எப்பயோ தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த பலனும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா? அவங்க சரியான வழியில் அதை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? ஒரு சாதாரண பேனாவே நமக்கு கிடைத்தால் கூட அந்த பேனாவை சரியான வழியில் பயன்படுத்தினாதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது சாதாரண ஒரு பேனாவாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வகையிலும் அந்த பேனா அமையலாம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு பாக்ஸில் கம்முன்னு தூங்குற மாதிரியும் அந்த பேனா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த வழியில் எந்த முறையில் பயன்படுத்துகிறோங்கிறது காரணமாக அமைஞ்சிருது இல்லைங்களா? சரி, வாங்க. இப்போது நம்ம நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தினமும் நவகிரகத்தை போய் வழிபடுற பழக்கம் இல்லைங்களா? அது மிகவும் நல்ல பழக்கம், தினமும் போய் நவகிரகத்தை வழிபடுறது அப்படிங்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் முடியலைன்னா கூட சனிக்கிழமைகள்லையாவது போயிட்டு நவகிரகத்திற்கு 9 சுற்றுகள் சுற்றிட்டு வந்துடுவாங்க இல்லைங்களா? இது ஒரு விதமான தரப்பினர் செய்கிற வேலையாக இருக்கும். இல்லை சனிக்கிழமையில் போயிட்டு சனி பகவானுக்கு மட்டும் எள்ளு
விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றிட்டு வந்துருவாங்க. அது சில தரப்பினர் செய்கிற வழக்கமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினமும் ஒரு நாள் பண்ணால் மட்டும், ஒரு நாள் வழிபடுறதுனால மட்டும் நமக்கு வந்து இந்த நவகிரகத்தோடைய ஆதிக்கம் சரியாக அமைஞ்சிருமா அப்படின்னா கேள்விக்குறி. நவகிரகத்தில் இருக்கிற அந்த 9 கிரகங்கள் 9 கோள்களையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், வழிபாடு செய்யணும். அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், அவர்கள் மனம் மகிழணும். அப்போதுதான் நம்முடைய பிரச்சனைகள் வேற லெவல்ல இருக்குங்கிறது இல்லாமல், பிரச்சனைகள் வராமல் மனிதன் கிடையாது, அது உண்மை. பிரச்சனைகளோ கஷ்டமோ இல்லாத மனிதன் ஒருத்தவன் கிடையவே கிடையாது. ஆனால் அதனுடைய சாரமானது குறைவாக இருக்கும். நமக்கு பிரச்சனை குறைவாக கிடைக்கும், அவ்வளவுதான். பிரச்சனையே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம் வழிபாடு முறைகளால். சரி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்தை வழிபடுறதுனால ஒவ்வொரு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஒவ்வொரு கிரகமும் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கு தலைவராக இருக்காங்க. அந்த விஷயத்தை நமக்கு தரக்கூடியவங்களாக தான் அவங்க இருக்காங்க இல்லைங்களா. அந்த விஷயத்தோட ஆட்சியாளராக அவங்க இருக்கிறாங்க. அதனால் அவங்கள நம்ம வழிபடும் பொழுது என்ன தரணுமோ அதை அவங்களால முடிஞ்சது நமக்கு தருவாங்க அப்படிங்கிறது உண்மை. இப்பொழுது ஒரு கிரகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம் சரிங்களா. முதல்ல இந்த சூரிய பகவான் அவர் என்ன செய்வார், என்ன தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம் வாழ்க்கையில் மங்களம் கிடைப்பதற்கும், அதாவது நம்ம நல்லபடியாக இருக்கிறதுக்கு உடல்நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கை சிறந்து விளங்க, எந்த கஷ்டமும் இல்லைங்க, நல்லபடியாக வாழ்கிறாங்க. அந்த மாதிரி நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தலைவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் தான். அதனால் இந்த சூரிய பகவானை நம்ம வந்து வழிபடுவதன் மூலம் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம் உடல்நலமானது எந்த பிரச்சனையும் இருக்காது, நம் வாழ்க்கை தரத்திலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே முதன்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த சூரிய பகவானுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே தலைக்கீழாக மாறுங்க, நம்ம வாழ்க்கையே தலைக்கீழாக மாறும். அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய பதிவுகளில், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, சூரிய பகவானுடைய மந்திரம் சொல்லுங்க, சூரிய பகவானை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி நம்ம முதற் கடவுளாக விநாயகரை சொல்கிறோமோ அதே மாதிரி முன்னாடி நவகிரகத்தில் முன்னாடி நிற்கிறவர் இந்த சூரிய பகவான். இவர் வழிவிட்டாதான் அடுத்தடுத்த கிரகங்கள் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய முடியும். அதனால் மெயினான விஷயமா இருக்கிறவங்களே இந்த சூரிய பகவான் தான். அதனால இவரை வழிபடுறது மூலயமா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். எப்போது வழிபடலாம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்குரிய நாள். அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடலாம். எப்படி வழிபடலாம், எப்பயுமே நான் சொல்கிறேன், தனியாக அவங்க மட்டும் இருக்கிற ஒரு கோவிலில் போயிட்டு நீங்கள் வழிபடுறதும் நவகிரகங்கள் இருக்க அந்த நவகிரகத்துக்கிட்ட போயிட்டு சூரிய பகவானை வழிபடுறதும் ஒரே பலன் தாங்க. உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் அந்த தனி பகவான் இருக்காரு அப்படின்னா, சூரிய பகவான் தனியாக இருக்காருன்னா தனியாக போயிட்டு வழிபடுங்க. இல்லை நவகிரகத்தில் தாங்க இருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தந்த நாட்கள், இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு கிரகத்திற்குரிய நாட்களுக்கு அந்தந்த நாட்களுக்குரிய கிரகம் அவங்கள நீங்கள் அந்தந்த நாளில் போயிட்டு வழிபடுறது மூலயமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன பலன்றதை நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. சரி, இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு நீங்கள் சூரிய பகவானை வழிபடுறது மூலயமா உங்களுக்கு உடல் நலம் சரியாக இருக்கும், சீராக அமையும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மங்களம் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திர பகவான் திங்கட்கிழமை நீங்கள் வழிபடணும் சரிங்களா. சந்திர பகவானை வழிபடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து புகழுக்கு அதிபதியானவர். அதனால் சந்திர பகவான் நீங்கள் வழிபடும் போது புகழானது உங்களை தேடி வரும். உங்களுக்கு புகழை அள்ளி கொடுப்பாரு. நல்ல புகழ் நல்ல விதமாக உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. இந்த புகழ்ங்கிறது நல்ல விதத்துலையும் இருக்குது, தீய விதத்துலையும் இருக்குது இல்லைங்களா. அதை நல்ல விதமாக மாற்றுறதும் தீய விதமாக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சந்திர பகவானை வழிபடுறது மூலயமா, திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானை வழிபடுறது மூலயமா உங்களுக்கு புகழ் வந்து கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் புகழ்
மேலும் 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 அதிகரிக்கும். எப்படி வழிபடுறது? சந்திர பகவானை எங்கேயும் போய் நம்ம வழிபடணும்னு அவசியமே கிடையாது. நவகிரகத்தில் தான் இருக்காரு. தனியாக இருக்காங்கிற பட்சத்தில் தனியாக நீங்கள் வழிபடலாம். நவகிரகத்தில் இருக்கிறாங்க, நவகிரக உங்கள் வீட்டோட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற சந்திர பகவானை வழிபடுங்க. அதே மாதிரி சந்திரனை பார்த்து நீங்கள் வந்து மந்திரம் சொல்கிறது மூலயமாவும் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். நான் என்ன செய்வேங்கிறத நான் வந்து இந்த கிரகங்களை முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவ்வாய், அங்காரகன் அப்படிங்கிற செவ்வாய்க்குரிய பலனை தான் பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவான் அதாவது அங்காரகனை வழிபடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்காரகன் அப்படின்னாலே தைரியமானவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அங்காரகனை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு தைரியமானது அதிகரிக்கும். நல்ல விதத்தில் தைரியமும் தப்பான விதத்தில் தைரியம் இருக்கிறதுங்கிறது வேற, நல்ல விதத்தில் அதிகரிக்கிறதுங்கிறது வேற. நம்ம இந்த அங்காரகனை வழிபடும் பொழுது அவருடைய அருளால் நமக்கு சரியான வழியில், சரியான இடத்தில், சரியான நேரத்தில், எந்த இடத்துல சரியான தைரியம் நமக்கு வரணுமோ அந்த தைரியம் நமக்கு வருங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் செவ்வாய் பகவான் அதாவது அங்காரகனை நீங்கள் வழிபடுறது மூலயமா உங்களுடைய தைரியமானது அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத பகவான். இந்த புத பகவானை நீங்கள் வழிபடுறது மூலயமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய புத்தி இருக்கு இல்லையா, நம்ம புத்தி வந்து எப்படியும் யோசிக்கும், சரியான வகையிலும் யோசிக்கும், தவறான வகையிலும் யோசிக்கும். அந்த புத்தி வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், ஏற்றுக்கிட்டு அந்த வழியில் போயிடும் இல்லைங்களா. அதனால் நம்முடைய புத்தி என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம வந்து பின்பற்றுவோம். இதை வந்து ஆட்சி புரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான். நம்ம வந்து தவறான யோசனையை செஞ்சு தவறான வழியில் போகிறதுக்கும், சரியான யோசனையை செஞ்சு சரியான வழியில் போகிறதுக்கும் நமக்கு வந்து வழிவகுக்கிறவர் யாருன்னா இந்த புத பகவான். எனவே இந்த புத பகவானை நீங்கள் வழிபடுறது மூலயமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய புத்தியானது சரியான வகையில் யோசிக்கும், சரியான விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கும், வழி நடத்தும். எனவே சரியான வழியில் நம்ம போகணும், எந்த தவறான விஷயமும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சரியான பாதையை காமிக்கிறவர் இந்த புத பகவான் தான். அந்த யோசனை திறனை வந்து நமக்கு சரியான வகையில் சரியான வழியில் கொண்டு போவார். எனவே இந்த புத பகவானை நம்ம வழிபடுறது மூலயமா நம்முடைய வாழ்க்கை சரியான வழியில் போகும். அதனால் அந்த புத்தியானது சரியான விஷயங்களை யோசிக்கும், தவறான விஷயங்களை யோசிக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வியாழக்கிழமையில் நீங்கள் வழிபடுறது மூலியமா கண்டிப்பாக உங்களுடைய செல்வம் அதிகரிக்கும், உங்களுடைய செல்வ நிலையானது அதிகரிக்கும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம், குழந்தை பேர் கிடைக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. வியாழக்கிழமைகளில் குரு பகவானை நீங்கள் வழிபடும் பொழுது 2 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஏற்கனவே நான் வந்து ஒரு பதிவாகவே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கணும், ஏதோ ஒரு தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும், முன்னேறணும், செல்வம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலையும், குழந்தை வேணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் குரு பகவானை நீங்கள் வந்து வழிபடும் பொழுது அவர் அந்த விஷயத்தை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு, அந்த வழியை உங்களுக்கு திறந்து விடுவாருங்க. அது உண்மைங்க. அதனால் உங்களுடைய செல்வநிலை அதிகரிக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கும் நீங்கள் குரு பகவானை வழிபடுறதுங்கிறது நல்ல பலனை கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சுக்கிர பகவானை நீங்கள் வழிபடுறது மூலயமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு வாங்கும் யோகம், மனை வாங்கும் யோகம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆணுக்கு நல்ல மனைவியும் ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனும் வந்து அமைவாங்க. வெள்ளிக்கிழமைகளில் இந்த சுக்கிர பகவான் நம்ம வழிபடுறது மூலயமா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை துணைவராக யார் வராங்களோ, துணை யார் இருக்காங்களோ அவங்க நல்லபடியாக அமைவாங்க.
அமைஞ்சிட்டாங்க. எனக்கு இனிமே எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுக்கிர பகவானை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் மனதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மகிழ்ச்சியாக உங்களோட நல்லபடியாக வாழ்வாங்க. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவர் எனக்கு கணவனாக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், இவங்க எனக்கு மனைவியாக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கேன் இவங்க கூட அப்படின்ற ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு மாறும். சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக இருக்குன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வழிபடும் பொழுது இன்னும் நல்லபடியாகவே இந்த விஷயங்கள் நடக்கும். அதை தவிர்த்து சொந்த மனை வாங்குறது, வீடு வாங்குறது, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்குன்னு ஒரு சொத்தானது அமையும் இவரை நீங்கள் வழிபட்டு வர்றது மூலியமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சனி பகவான். இந்த சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுறதுங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கமாக தாங்க இருக்குது. எந்த நாட்களில் எந்த பகவானை வழிபடலைனாலும் கண்டிப்பாக சனிக்கிழமையில் போய் சனி பகவானை வழிபட்டுருவாங்க. ஏன்னா சனி பகவானை போல அள்ளி கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான். அதனால் அவர் மேலே வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அதனால தான் இந்த சனிக்கிழமைகளில் மட்டும் அது போயிட்டு நவகிரகத்தையும் மொத்தம் ஒரு சுற்றிட்டு இவருக்கு மட்டும் போயிட்டு தனியாக ஒரு எள்ளி விளக்கு ஏற்றிட்டு வந்துருவாங்க இல்லைங்களா? உண்மை. இவரை வழிபடுறது மூலமா முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் அதிகரிக்கும், ஆயுள் கெட்டியா இருக்கும், நமக்கு ஆயுள் அதிகரிக்கும். முதல் விஷயமே அதுதாங்க. அடுத்த விஷயம் இந்த கிரக தோஷங்களால், இந்த கிரகங்களால் வர பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை இவர் கொஞ்சம் நகர்த்தி கொடுப்பாரு. இவர் கொஞ்சம் நகர்த்தி இந்த பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர் வந்து ஒரு வரம் வாங்கினவர். அதாவது ஒவ்வொரு மனிதனும் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு, அவர்களின் கருமாவுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது தீமைகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட இருந்து வரம் வாங்கினவர் தான் இந்த சனீஸ்வரர். அதனால் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்யணும் இல்லையா, அவர் சரியாக அவரோட வேலையை செய்வார். அதனால் அவரை நீங்கள் வழிபடும் பொழுது என்ன ஆகும்னா அவர் வேலையை அவர் சரியாக செய்வார். ஆனால் உங்களுடைய நீங்கள் வழிபடுற முறைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்து போதுமான அளவுக்கு உங்களுடைய பலனை தருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் சனிக்கிழமைகள்லையாவது நீங்கள் சனி பகவானை வழிபடுறதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரும். அந்த வழிபாடை நீங்கள் செய்கிறீங்கன்னா தொடர்ந்து செய்யுங்க, செய்யலைன்னா இனிமே செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி சனிக்கிழமையில் போயிட்டு சனி பகவான் தனியாக போயிட்டு கோவிலில் வழிபடணுமா? தேவையே இல்லைங்க. நவகிரகத்தில் போயிட்டு வழிபடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் போயிட்டு நீங்கள் என்ன கிரகத்தை நீங்கள் வழிபட்டாலும் சரி, எந்த கிரகத்தை வழிபடும் பொழுதும் நீங்கள் சுற்றிடுவீங்க. சுற்றும் போது அனைத்து கிரகங்களுக்கும் நீங்கள் வந்து வழிபட்ட பலனை தான் பெறுவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான். ராகு பகவான், கேது பகவான், இவங்க 2 பேருமே நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருப்பேன். அந்த பதிவோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். அவங்க எப்படி வந்தாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி. நான் அதனால் இப்போ நான் வந்து விளக்கமாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லிடுறேன். இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கொடுப்பவர், ஒருத்தர் கெடுப்பவர். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுப்பவர்னா கொடுக்குற விஷயத்த கொடுக்காம தேவையான விஷயத்த கொடுக்குறவங்க, நம்மளுடைய நம்ம செஞ்ச விஷயங்களின் பலனுக்கு ஏற்றவாறு. கெடுப்பவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர வேண்டிய விஷயத்த வரவிடாமல் கெடுக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தவறுகளுக்கும் சரியாக நம்ம செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு தான் இவங்களும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் விஷயங்களை செய்கிறாங்க. அதனால் இந்த ராகு பகவான், கேது பகவானை நீங்கள் வழிபடுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகுங்க. அது உண்மை. இப்போ ராகு பகவான் நீங்கள் வழிபடும் போது என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், நீங்கள் முன்னேற்றத்திற்கு பிரச்சனையாக இருக்கிற தடைகள் என்னவோ அது எல்லாத்தையும் விலக்கி விட்டுருவார். அதே மாதிரி ஒரு காரிய சித்தி, நீங்கள் எந்த விஷயத்தை செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கீங்களோ, கால் எடுத்து வைக்கிறீங்களோ, இவரை வழிபட்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரிய சித்தியை அவர் கொடுப்பாருங்க. அது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விஷயத்தை செய்கிறவர் ராகு பகவான். கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுக்குற பிரச்சனையில் நம்மளுடைய ஆயுளே என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ஆயுளை வந்து சரியான விதத்தில் நம்முடைய ஆயுளை நீட்டி கொடுக்குற வேலையும் அவர் செய்வார். அதை தவிர வேறு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவானை நம்ம வழிபடும் பொழுது நமக்கும் அறியாமல் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நாட்டம் வருங்க. அந்த ஆன்மீகத்தில் நம்ம நாட்டம் வரும். ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது இத்தனை கிரகங்களும் செய்கிற பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு குறைச்சதாக வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த கேது பகவானை வழிபடும் போது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆயுளானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
இது மாதிரி இந்த நவ கிரகங்களையும் நம்ம வழிபடும் பொழுது, அதாவது அவரவர்களுக்குரிய நாட்களில் வழிபடும் பொழுது நமக்கு இந்த நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது உறுதிங்க. எப்படி வழிபடுறது நான் ஏற்கனவே சொல்லிட்டு, நவகிரகத்தில் போயிட்டு நீங்கள் வழிபடலாம். நீங்கள் சாதாரணமாக உங்களால் முடியும்னா அந்தந்த கிரகத்துக்கு தினமும் போய் ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றுங்க. சரி, இல்லை இன்னும் முடியும் அப்படின்னா விளக்கு ஏற்றலாம். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா ஒரு வத்தி எடுத்துகிட்டு போய் வத்தியை ஏற்றிட்டு காமிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க. இதுவும் என்னால் முடியாதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நேராக போங்க, கையெடுத்து கும்பிடுங்க அந்த கிரகத்தை. உங்களால் முடியும் அப்படின்னா நான் ஏற்கனவே கொடுத்துருக்க மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக சும்மா கும்பிட்டுட்டு வரக்கூடாதா? ஏன் மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகேவா? ஒருத்தவங்க கிட்ட நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் போகிறோம், போயிட்டு எனக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பா அப்படின்னு கேட்டால் அவர் வந்து கொடுக்கலாமா வேணாமா, இவன் எதுக்கு கேட்குறான், நல்லது கேட்குறானா கெட்டது கேட்குறானா, இந்த மாதிரி பல யோசனைகளுக்கு பிறகு தான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? அதே மனிதர்கிட்ட போயிட்டு நீங்கள் எவ்வளோ நல்லவு தெரியுமா, எனக்கு நீங்கள் எவ்வளவு செஞ்சுருக்கீங்க தெரியுமா, நீங்கள் எப்படி பட்டவர் தெரியுமா, நீங்கள் இவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு 2-3 வார்த்தை புகழ்ந்து பேசிட்டு எனக்கு இது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யோசிக்கவே மாட்டார். அடுத்த நிமிஷம் எடுத்து நீட்டிடுவார். அது உங்களுக்கு தேவையா தேவை இல்லையா, நீங்கள் எதற்காக கேட்குறீங்க, நீங்கள் பொய் சொன்னீங்களா உண்மை சொல்கிறீங்களா, எதையுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் கொண்டு கொடுத்துருவாங்க இல்லைங்களா? மனிதர்களே இப்படின்ற பட்சத்தில் நம்ம கேட்க போகிறது கிரகங்கள், தெய்வங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்கள நம்ம என்ன பண்றோம்னா பொய்யெல்லாம் சொல்லலை. அவங்களுடைய வேலை என்னவோ அவங்களுடைய தொழில் என்னவோ அதை நம்ம சிறப்பாக சொல்றோம், பெருமையா சொல்றோம். நீங்க இப்படிப்பட்டவர், நீங்க தடைகளை விளக்குறவர், என் தடையும் கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரே வந்து என்ன பண்ணுவாரு, சி பாவம்பா அப்படின்னுட்டு மனிதர்களுக்கே வந்து ஒரு எண்ணம் வரும்பொழுது தெய்வமாச்சே அவங்க வந்து கொடுக்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனையோ இல்லை நமக்கு தர வேண்டிய நல்ல விஷயத்தையோ கண்டிப்பாக அதற்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ஏற்ற மாதிரி, நம் வழிபாட்டிற்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. அதற்காக தான் இந்த மந்திரம்ங்கிறது. மந்திரத்தில் நம்ம வந்து அவங்கள புகழ்ந்து தான் சொல்லுவோம். அவங்களுடைய வேலை, அவங்க செய்கிற வேலையை புகழ்ந்து சொல்லுவோம். அழகாக புகழ்ந்து சொல்கிறதுக்கும் சாதாரணமாக ஒரு வார்த்தையை பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லைங்களா? அதனால தான் அந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது, மந்திரங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைபை கிரியேட் பண்ணுற சக்தி இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால தான் அந்த மந்திரங்களை பற்றி நான் சொன்னேன். உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மந்திரங்களை சொல்லுங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பகவானோட பேரையே சொல்லிட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் கேட்டுட்டு ஒரு சுற்றி அந்த நவகிரகத்தை ஒரு சுற்றிட்டு வாங்க. நவகிரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் கிரகம் முன்னாடி போய் நின்று பேசினாலும், என்ன வேண்டுதல் வச்சாலும் ஒரு சுற்றும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து தான் சுற்றுவீங்க. அதனால் அந்த நவகிரகங்களுடைய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் போயிட்டு அந்தந்த நாளுக்குரிய பகவான் யாரும் அந்த நவகிரகத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு அதே மாதிரி இந்த சனிக்கிழமைகளில் போய் நவகிரகத்தை சுற்றுறவங்க என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே சுற்றுறாங்க. அது ஏன் அப்படி சுற்றுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சாதாரணமாக எப்பயுமே நம்ம முன்னோர்கள் சொன்னது இதுதான், நீங்கள் எப்பயும் சுற்றுற மாதிரி 9 சுற்றுகள் சுற்றிட்டு வாங்க, அது போதும். இந்த மாதிரி திரும்ப வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் திரும்ப வந்து சுற்றணுன்ற அவசியம் இல்லைங்க. அதே மாதிரி நீங்கள் தினமும் இந்த நவகிரகத்தில் இருக்க கிரகங்களை போய் வழிபட போகிறீங்கிற பட்சத்தில் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பூ, அது எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு பூவை கொண்டு போயிட்டு அவங்க காலடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாடை செய்யுங்க. அது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு தரும். தீபம் அதெல்லாம் ஏற்றுறதை விடவும் நீங்கள் வந்து ஒரு சாம்பிராணியோ இல்லை ஒரு வத்தியோ நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கே வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் ஃபீலு. உங்களுக்கே ஒரு நல்ல வைப் கிரியேட் ஆகிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் தான் வழிபட்டாகணும், ஒரு வழி கிடையாது. பூஜை பண்ணும்போது வத்தி ஏற்றும் போது இந்த அன்னைய நாளுக்குரிய பகவான் யாரோ அவருடைய மந்திரத்தை சொல்கிறது மூலயமா நம்ம நல்ல பலனை பெறலாம் தான். இந்த மாதிரி நம்ம வந்து தினமும் வந்து செய்கிறது மூலயமா கோவிலுக்கு போய் செய்கிறது ரொம்பவே நல்லது. கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் கோவிலுக்கு போகிறேன், சனிக்கிழமை மட்டும்தான் போய் நவகிரகத்தை சுற்றுறங்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. தினமும் உங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஒரே ஒரு வத்தியை கூட ஏற்றிட்டு உங்கள் கண்ணை மூடி அந்த பகவானை மனசில் நினச்சி அவருடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். இது வந்து ஒரு முறை.
அடுத்து இதை நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே சரியாக அமையறதுக்கு சில விஷயங்களை நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். சில விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலயமா அந்த நாளானது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஒவ்வொரு நாளும் நமக்கு சரியான நாள் நல்லபடியாக அமையணுங்கிறது தானே எல்லோருடைய வேண்டுதலும். நம்ம யாருமே வந்து நாளைக்கு பொழுது விடியும் போது நான் கோடீஸ்வரன் ஆயிடணும்ப்பா, பொழுது விடியும் போது எனக்கு நான் வந்து இந்த இந்த அரியணையில் போய் அமர்ந்துடணும்ப்பா அப்படின்லாம் யாருமே வந்து எதிர்பார்க்கறது கிடையாது இல்லைங்களா? நம்மளுடைய கோல் எல்லாமே வந்து நீண்ட நாளுடையதாக தான் இருக்குது. அதனுடைய வேண்டுதல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தினமும் நம் மனதில் இருக்கிற விஷயம் என்ன, இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு அடிதடிலையும் நான் வந்து என்னுடைய பேர் வந்துடக்கூடாது, என்னுடைய பேர் எந்த விஷயத்துலையுமே வந்து தவறாக போயிடக்கூடாது, நல்ல பேர் எடுக்கணும், நல்ல பேர் எடுக்கலனாலும் பரவாயில்ல, தீய பேர் நான் எடுத்துடக்கூடாது, என் உடல்நிலைக்கோ மனநிலைக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நல்லபடியாக கொண்டு போய் நல்லபடியாக வீடு திரும்பி கொண்டு வந்து விட்டுடுங்க. இதுதான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கும். தினமும் நம்முடைய அடிப்படை தேவை இதுவாக தானே இருக்கும். ஏன்னா சாதாரணமாகவே நமக்கு தெரியும், தூங்கி விடிஞ்சு நம்ம எழுந்தோன்னா தான் அந்த நாள் வந்து நமக்குரிய நாள் இல்லைங்களா? அதனால தான் நமக்கு அந்த நாள் சரியாக நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டுறோம் இல்லைங்களா? இந்த நவகிரகங்களுடைய வழிபாடுங்கிறது நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சில விஷயங்கள் சொல்கிறேன், உங்களால் முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கடைபிடிங்க. இது எல்லாமே பல வருடங்களாக நான் வந்து பல வருடங்களாக நான் பின்பற்றுறது, எனக்கு வந்து பெரியவங்க சொன்னது, நான் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் அதை வந்து பின்பற்றி நல்லா இருக்குன்னு என் காதுபட என் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை சொன்னீங்க, நான் இதை செஞ்சுருக்கேன், இது எனக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் என்கிட்ட நல்ல ஒரு இதுவை சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து என் பசங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏன் சின்ன பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம எது கொடுத்தாலுமே அது பெருசாக வரும். அது வந்து நல்ல விதமாக நல்ல வழியில் வரும். ஒரு சின்ன பசங்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு 10 பேருக்கு சொன்னதுக்கு சமம். அவங்க வந்து ஒரு 10 பேருக்கு சொல்லுவாங்க, அவங்க பெருசாகி அவங்க இன்னும் ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ஆளே ஒரு 100 பேர்கிட்ட வந்து அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த ஒரு நல்ல பலனானது பெருகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் நான் வந்து சின்ன பசங்கன்னு சொல்கிறேன். நிறைய பதிவுகள் நான் கொடுக்கும்போது பெற்றோர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பசங்களுக்கு இதை பழக்கப்படுத்துங்க சின்ன வயசுலேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 5 விளையாதது 50 விளையாது, அவ்வளவுதான். இப்பயே நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னா பெருசாகும் பொழுது நம்ம எதுவும் பழக்கப்படுத்தணும் அவசியம் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு நல்ல வழியில் போயிட்டுருக்கோம். இல்லை நம்ம எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு அவங்க வழியில் போட்டுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் இப்படி பண்ணுறானே, இப்படி செய்கிறாளேன்னுட்டு நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அவங்கள மாற்றுறதுங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தானா, சின்ன பசங்களுக்கு மட்டுமா? இல்லைங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், என்னுடைய வயசு பெரியவங்களா இருங்க, சின்னவங்களா இருங்க, யாரை வேணால் இருங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு பலன் தருங்க. என்ன செய்யணும் முதல்ல சொல்லுமா அப்படிங்கிறீங்களா? சரி வாங்க. காலையில் எழுந்துக்கிறோமா, விடியற் காலையில் நம்ம எழுந்துக்கிறோம் இல்லையா? எழுந்துக்கும் போதே உங்கள் வாய் சொல்கிற முதல் வார்த்தை என்னவா இருக்கணும் தெரியுமா? ஓம் நம சிவாய. உங்களுடைய வாய் திறந்து நீங்கள் சொல்கிற முதல் வார்த்தை என்னவா இருக்கணும் அப்படின்னா ஓம் நம சிவாய. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்லி பாருங்க, அதனுடைய பலன் உங்களுக்கு என்னன்றது தெரியும். சரிங்களா? அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? இது கட்டாயம்லாம் கிடையாதுங்க. பட் நீங்கள் இதை கடைபிடிச்சிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. அடுத்து இந்த பதிவை நான் கொடுத்துருப்பேன் ஏற்கனவே. எழுந்துட்டீங்க இல்லையா, கண்ணு விழிக்கிறீங்கல்ல, எதையும் பார்க்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து கடவுளுடைய படத்தை பார்க்குற பழக்கம் இருக்கும், இல்லை அவங்களுடைய குழந்தைகளுடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு அது பழக்கம் இருக்குது, உங்களுக்கு அது நல்ல விஷயமா இருக்குன்னா நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நான் எப்பயும் எங்கேயாவது தான் எழுந்துப்பேன், எங்கேயாவது பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இனிமேல் அதை மாற்றிக்கோங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னா, கண்ணை திறக்கும் பொழுது கையை நல்லா தேய்ச்சிட்டு இப்படி பார்த்து கையை பாருங்கள். நீங்கள் திறந்து பார்க்குறது வந்து முதல்ல நீங்கள் உங்கள் கையை தான் பார்க்குறீங்க. சரிங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு மந்திரமே கொடுத்துருப்பேன். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது. அதாவது கையை வந்து இப்படி கூப்பிட்டு இந்த முனை இருக்கு இல்லையா, இந்த முனை, இந்த நடுப்பகுதி, இந்த இடம், இந்த சேர்ற விஷயம், இந்த இது கடைசி இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும், என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடி கையை திறந்து பார்க்கும்போது, இந்த முனையை பார்க்கும்போது கராக்ரே வசதே லக்ஷ்மி அப்படின்னு சொல்லணும். நடுவில் பார்க்கும்போது கரம் மத்திய சரஸ்வதி அப்படின்னு சொல்லணும். கடைசியில் பார்க்கும்போது கரை மூலேத்து கோவிந்தும்
பிரபஹத் கர்தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஹத் கர்தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. கராக்ரே வசதே லக்ஷ்மினா உங்களுடைய கரத்தில் கரம்னா கையில் வந்து லக்ஷ்மி தாயானவள் இங்கே வந்து வசிக்கிறாங்க, நான் அவங்கள வணங்குறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த கர மத்தியில் வந்து சரஸ்வதி தாய் இருக்காங்க, அவங்கள நான் வணங்குறேன். இங்கே கோவிந்தன் இருக்காரு, அவங்கள நான் வணங்குறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 பேருமே வந்து நம்முடைய எழுத்தையே மாற்றக்கூடியவர்கள் இல்லையா? இந்த 3 பேரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. கல்வியும் வேணும், செல்வமும் வேணும், வீரமும் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கு இங்கே 3 பேருமே தேவை. இந்த 3 பேருமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வழிபடணும். உங்களுக்கு நான் வணக்கம் சொல்கிறேன். ஏன்னா இந்த நாளை வந்து எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களால் தான் இந்த நாள் நான் வந்து விழிச்சிருக்கேன். அதனால் இந்த நாள் நல்லபடியாக நான் வந்து இந்த நாளை நான் கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா கர தர்ஷனம், நான் உங்களை தரிசனம் பண்ணிக்கிறேன், அப்படி நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு முதல் ஆசீர்வாதம் நம்ம அவங்கக்கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னு அர்த்தங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு கடவுளுடைய முகத்தை பார்த்து எழுந்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி உங்கள் கையில் நீங்கள் அப்படி சொல்லும்பொழுது உங்கள் கையில் அவங்க வசிப்பாங்க. நீங்கள் சொல்லி பழக்கும் போது அந்த இடத்துல அவங்க உண்மையாகவே வந்து வசிப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பொய்யை வந்து 10 தடவை சொன்னது உண்மையாயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற. நான் அந்த விதத்தில் இப்படி சொல்கிறேன். இது பொய்யா அப்படின்னு கேட்டால் பொய் கிடையாதுங்க. நம்ம அதை சொல்ல அந்த பாசிட்டிவான வைப்பானது கிரியேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்படி நம்ம சொல்லும்பொழுது நம்ம சுற்றி பாசிட்டிவான வைப் கிரியேட் ஆகுமா ஆகாதா? சாதாரணமாக நம்ம கையில் அப்படி சொல்லும்பொழுது அந்த கையை வச்சு ஒரு தப்பான விஷயங்களை செய்யணுன்ற எண்ணமே நமக்கு வராது. நமக்கு எந்த ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம கையில் வந்து சரஸ்வதி இருக்காங்க, லக்ஷ்மி இருக்காங்க, கோவிந்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம் மனதானது அதை நினைக்கும். சரிங்களா? இது ஒரு நல்ல பழக்கம். நீங்கள் சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க இன்னும் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக முன்னேறுவாங்க, நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இது ஒரு நல்ல பழக்கம்ங்க. இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு வாரம் செய்யுங்க. ஒரு வாரம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு அது பழகிடும். நீங்கள் அதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி எழுந்துக்கும் போது எந்த தவறான வார்த்தையும் உங்கள் வாயில் வர மாதிரி பார்த்துக்காதீங்க. யாரையும் திட்டவே திட்டாதீங்க. எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க, யாரையும் திட்டாதீங்க. நீங்கள் சொல்கிற முதல் வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து எழுந்துக்கும் போது வர முதல் வார்த்தை ஓம் நம சிவாய தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அடுத்து இந்த கராக்ரே வசதி லக்ஷ்மி உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க. கண்டிப்பாக இதில் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 2 விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். நவகிரகங்களுடைய வழிபாடு முறை அவங்க என்ன தராங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காலையில் எழுந்துக்கும் போது என்ன செய்யலாம், அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லைங்க இது எனக்கு தெரியும் ஆனால் இப்படி தெரியாது அப்படின்றவங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாருமே இதை பயன்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களும் இந்த பதிவை பார்த்து நல்ல பலனை பெறுவாங்க. மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோருக்குமே நன்றி. ஓம் முருகா.